ஹாய் எவ்ரிவன். நேற்று நம்ம மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி டவுன்லேயே கன்சாலிடேட் பண்ணிச்சு. பட் இருந்தாலும் ஒரு மிட் ஆஃப் த டே மார்க்கெட் சிக்னிஃபிகண்ட்டாக ஹையராக போச்சு. பட் இருந்தாலும் ஈவினிங் அந்த செல் ஆஃப் ப்ரெஷர் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அவுட்லுக் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் சைட்லேருந்து பெட்ரோல் ஷார்ட்டேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்பிஜி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நானும் 4-5 இடத்துல பார்த்ததில் இந்தியாவோட ரிசர்வ்டு ஆயில் கிட்டத்தட்ட 70 டேஸ்க்கு இருக்குன்னு சொல்லி அஃபிஷியல் நியூஸ் அங்கங்கே இருக்குது. பட் ரூமர்ஸ் பார்த்திங்கன்னா 20 டேஸ் 30 டேஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எல்பிஜிக்கு தட்டுப்பாடு தான் இருக்குது. ஆனால் அது மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தட்டுப்பாடு இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கமர்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணியிருக்கிறாங்க. பட்டு டொமஸ்டிக், அதாவது நம்ம வீடுங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டர் பண்ண 20 நாள் கண்டிப்பாக வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. அண்டு எப்படி பார்த்தாலும் நெக்ஸ்ட்டு ஒரு 15 டேஸில் ரஷ்யா கிட்ட வாங்கின ஆயில் வந்து சேர்ந்துடும் நம்மக்கிட்ட. ஸோ அதிலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நம்ம இன்றைக்கான மார்க்கெட்டு கீ நோட்ஸ் பார்க்கலாம். குளோபல் இண்டிகேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா 4 இண்டிகேட்டர்ஸ் பாசிட்டிவாகவும் மிச்ச 27 நெகட்டிவாகவும் டினோட் பண்ணுது. பட் நம்ம அதை நினச்சி யோசித்து பை பண்ணணும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம லோக்கல் நியூஸ்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணுவோம். ஏன்னா 70 டேஸ் பெட்ரோலுக்கான ஸ்டாக் இருக்குதுன்றப்ப அது நமக்கு பெஸ்ட்டு தான். அதர் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் 23,639 தான் க்ளோஸ் ஆச்சு. அன்டில் அன்லஸ் 23,500 கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி 23,500 தான் நெக்ஸ்ட்டு கீ சப்போர்ட்டாக இருக்குது. இதை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வில் டேர்ன் ஈவன் பேரிஷ், அதாவது கரெக்ஷன் மோடில் இருந்து பேரிஷ் மோடுக்கு போயிடும்ன்றது தான் கணக்கு. ஸோ இதெல்லாம் தான் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். யூஎஸ் மார்க்கெட் கிட்டத்தட்ட எல்லாமே சிக்னிஃபிகண்ட்டாக டவுனாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஈவன் நாஸ்டாக் முந்தானேத்துலாம் டெக் ஜெயிண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி அதை கூட அவங்களால கீப்பப் பண்ண முடியல. அதே போல் யூஎன் மார்க்கெட்டும் டவுனாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் மிக்சடில் இருக்குது. கமாடிட்டிஸில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அகைன் $95 மேலே ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஐஎன்ஆர் ஆல் ஓவர், அதாவது ஆல் டைம் ஹிட், ஃப்ரெஷ் ஹையை ஹிட்டாக இருக்குது. ஸோ கீ ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் யூஎஸோட ஆயில் டேங்க் ஒன்றுத்தை பாம் அட்டாக் பண்ணி தகர்த்திட்டாங்கன்ற ஒரு நியூஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு லெஜிட்டிக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் அது நியூஸ் பேனிக் செல்லை உருவாக்குது. இந்தியன் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட எல்லாமே கிராஷ். நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு இடத்துல கூட சப்போர்ட் நிற்கல. ஃப்ரீ ஃபாலாக ஒரு சின்ன பையன் ஒரு பென்சிலை வச்சு ஒரு ஸ்லாண்டிங்காக கோடு போட்டால் எப்படி கோடு போயிடுமோ அதே மாதிரி மார்க்கெட் கிராஃப் நேற்று கோடு விழுந்துச்சு. ஸோ ஓகே முந்தா நேற்று அந்த மாதிரி வந்துச்சு. நேற்று கொஞ்சம் ஹப்பாகி இந்த மாதிரி இறங்கிச்சு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் தான். குரூட் ஆயில் ப்ரைஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி $100 கிட்ட டேர்ன் ஆகுன்றாங்க. இன்றைக்கி நாளைக்குள்ளே $100 செல் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஈரான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயில் ப்ரைஸ் நாங்கள் $200 கொண்டு போகாமல் விட மாட்டோம். $200, அதாவது இருக்கிறதுலே ஹையே $150 தான் இருக்கிறதுலே ஹையா. ஆனால் இவங்க சொல்கிறது ஆல் டைம் ஹை 2008. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா $150 ட்ரேட் ஆகிருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் $200 நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி பார்ப்போம். ப்ளூ சிப்ஸ் கம்பெனிஸ் அந்த ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ், ஐஆர்சிடிசி எல்லாமே 52 வீக் லோவில் தான் இருக்குது. இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட் இன் சங்க் மேனர், அதாவது ஒரேடியாக காசு போடாமல் பாதியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி கேஇ இன்டர்நேஷ்னல் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி ஒர்த் ஆஃப் 1476 crores ஆர்டரை புக் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அரதா இண்டஸ்ட்ரி அவங்க 150 million சப்ளை டீல்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்வோரோ இன்ஃப்ரா
இன்ஜினியரிங் வந்து 11% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஏன்னா வந்து இந்த ஸ்டேட்லேருந்து பீகார் ஸ்டேட்டில் இருந்து கிட்டத்தட்ட 411 க்ரோஸ்க்கு ஒர்த்தான ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட் டேட்டாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் 7 days அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செல் பண்ணினே இருக்கிறாங்க. டிஎஸ்எஸும் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் சி ஊ லைக் மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி ரிவர்சல் ஆகுமா, எஃப்ஐ எப்போ வாங்க ஆரம்பிப்பாங்கன்றது தான் வந்து நம்ம கீ நோட்டாக வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஏன்டா இந்தியா விக்ஸ் வந்து ஒரு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதாவது இண்டிகேட்டர் ஆஃப் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், இதிலேயே இவ்வளோ வாலட்டிலிட்டியாடா. நேற்று பார்த்தீங்கன்னா 6% கிராஷ் ஆகி திரும்பி 3% ஏறி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, ஒரு நாளில் 6% கிராஷ் ஆகி 6% ஹப்பாக வருது. வந்து இண்டெக்ஸில் நடந்தால் கூட சரி ஓகேன்னு சொல்லலாம். நீங்கள் போயும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸையும் இப்படி வாலட்டிலிட்டியாக மாற்றி வைப்பீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜப்பான் மார்க்கெட்டு டவுனில் தான் இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸு கிட்டத்தட்ட $79 அந்த ப்ரைஸில் இதுவாக இருக்குது. இந்தியா விக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 23,900க்கு மேலே ஓப்பன் ஆகி அங்கே சஸ்டெயின் ஆகுன்றது தான் என்னோடய ப்ரிடிக்ஷன். ஸோ வெயிட் அண்ட் சி. லெட்ஸ் டுடே மார்க்கெட் ரீச் 23,900. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.